இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன், உள்ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க. இங்க எடுத்து தானே கொடுத்துருக்கணும், பொதுப்பட்டியல் இருந்தானே எடுத்து கொடுத்துருக்கணும். பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி 10 விழுக்காடு எங்க இருந்து வந்தது, அந்த மாதிரி வாங்கி தானே கொடுத்துருக்கணும். நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிற எனக்கே மொத்தம் 18 தான் இருக்குது, 10 அதுல எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்கு, அவனுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது. அந்த நிலையில நீங்க என்கிட்ட இருந்ததுல 3 எடுத்து கொடுத்துட்டீங்க, சரி கொடுத்துட்டீங்க. அவனுக்கு என்னைய மாதிரி விழுந்து கிடக்கிறான், அவனுக்கு கொடுக்கறது சரி. ஆனா நீ பொதுவில் இருந்தா கொடுத்துருக்கணும் சரியான ஆட்சியாளர். நீ எனக்கு இருந்து எப்படி எடுத்து கொடுத்தீங்க? நானே நெலிஞ்சு தட்டுல 4 பருக்கை போட்டு சாப்பிட்டுருக்கேன், அதுல 2 எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டீங்க. சரி விட்டுறலாம். அல்ல ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் நீ ஏன் போட்ட, முன்னுரிமை நீ ஏன் போட்ட? அவனுக்கு போக மிச்சம் நீ சாப்பாடு என்னது, அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு. என் சாப்பாட்டுல அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல 5 பேராசிரியர் வேலைனா எஸ்சிஏ 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 எஸ்சிஏன்னு 4 போயிருக்கு, எஸ்சியா இருந்தது இருக்கு. கடைசியா ஒரு இடம் இருக்கு, அது ஆதி தமிழன் பறை இருக்கா, தேவேந்திரன் இருக்கா. அப்போ எப்படி இருக்குது பாருங்க. இத பற்றி யாரு பேசுவா? ஏன் பேச முடியாது? இதை எதிர்த்து எவன் கொடுத்தாலும் அவன்கிட்டே போய் 2 சீட்டு 3 சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெரிக்கப்படுது.